வணக்கம், வெல்கம் டு மார்க்கெட் சென்ஸ் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நிவாபுப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஒன் ஆஃப் த லீடிங் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி அண்ட் ஸ்டாண்டலோன் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி, இதில் இருந்து ரெண்டு ப்ராடக்ட்ஸ் எடுத்துருக்கிறோம். ஒன்று வந்து ரியஷோர் 2.0, இன்னொன்று வந்து ரியஷோர் 3.0. இந்த ரெண்டு ப்ராடக்ட்டையும் டீட்டெயில்டாக கம்பேர் பண்ணி அதில் இருக்கிற பாசிட்டிவான விஷயம், நெகட்டிவான விஷயம், யாருக்கு எது சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். யாருக்காச்சும் சேம் கம்பெனியில் ரெண்டு ப்ராடக்ட்டில் எதை சூஸ் பண்ணுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். ப்ரீமியம்ஸை பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலுக்கு வரீங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட், பர்சனல் ஃபினான்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் நான் போஸ்ட் பண்ணிருப்பேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். யாருக்காச்சும் லைஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லை ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டிங்க்கு கன்சல்டிங் தேவைன்னா தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணி எங்கிட்ட சர்வீஸ் எடுத்துக்கலாம். எங்கிட்ட ஒரு நல்ல டீம் இருக்குது. 100% ஆஃப்டர் பர்ச்சேஸ் சர்வீஸ் அசிஸ்டன்ஸ் எங்கள் சைடு கொடுப்போம். ஆல்ரெடி எங்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் சொல்ல மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இப்போ கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தலாம். கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ இவங்களுக்கு 92% லாஸ்ட் 3 இயர் ஆவரேஜ் இருக்குது. ஸோ இது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக டீசெண்டான ஒரு கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ இவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இன்கர்ட் கிளைம் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 62% இருக்குது. ஸோ இதுலேயும் அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் மோர் தேன் 10,000+ ஹாஸ்பிட்டல்ஸில் டைப்பில் இருக்கிறாங்க. அண்ட் நான் எப்போவுமே சொல்கிறது தான், நீங்கள் இருக்கிற டவுன் சிட்டியில் நீங்கள் அட்மிட் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸில் நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த கம்பெனி, இந்த எக்ஸாம்பிளில் நிவாபுப்பா வந்து டைப்பில் இருக்காங்களா அப்படிங்கிறது நீங்கள் ஒரு செக் பண்ணி வாங்குறது ரொம்ப முக்கியம். கம்ப்ளைண்ட் வால்யூம்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து 43 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து 10,000 கிளைம்ஸுக்கு ரெஜிஸ்டர் ஆகுது. ஸோ இது வந்து கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமான கம்ப்ளைண்ட்ஸ் தான். ஸோ இந்த மெட்ரிக் அப்படிங்கிறது ஒரு கிளைண்ட்டு பாலிசி வாங்கின அப்புறம் இந்த ப்ராடக்டோட இல்லை இந்த கம்பெனியோட எந்த மாதிரி சர்வீஸில் இவங்க சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு மெட்ரிக்ஸ் இது. கண்டிப்பாக இவங்களுக்கு அதிகமான கொஞ்சம் கம்ப்ளைண்ட்ஸ் ரெஜிஸ்டர் ஆகுது. ஃப்யூச்சரில் கம்மி பண்ணிப்பாங்கன்னு நம்பலாம். இப்போ வாங்க ப்ராடக்ட்ஸோட கம்பேரிசன்ஸுக்கு போகலாம். கம்பேரிசனுக்கு வந்து ரியஷோர் 3.0லேருந்து பிளாக் வேரியண்ட்டையும் ரியஷோர் 2.0லேருந்து பிளாட்டினம் வேரியண்ட்டையும் நம்ம எடுத்துருக்கிறோம். கவரேஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிவாபுப்பாவில் 3.0ல் 5 lakhலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு அன்லிமிட்டட் கவர் நீங்கள் சூஸ் பண்ணலாம். பிளாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அன்லிமிட்டடான கவர் உங்களுக்கு கிடைக்குது. நிவாபுப்பா ரியஷோர் 2.0ல் உங்களுக்கு மினிமம் 5 lakh ரூபி, மேக்ஸிமம் வந்து அப் டு 1 crore வரைக்கும் நீங்கள் வந்து பாலிசி வந்து பிளாட்டினம் வேரியண்ட்டில் எடுத்துக்கலாம். அண்ட் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் என்ட்ரி ஏஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மினிமம் ஒரு அடல்ட்டாக இந்த பாலிசி கூட வரணும், 3.0 கூட வரணும்னா 18 years கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து 99 ஏஜ் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த பாலிசி கூட அடல்ட்டாக வந்து என்ட்ரி ஆகிக்கலாம். அண்ட் லைஃப் டைம் நீங்கள் ஒரு வாட்டி என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா லைஃப் டைம் ரினியூவல் வந்து இவங்க கொடுப்பாங்க. அண்ட் டிபெண்டன்ட் சைல்டாக வந்து இந்த பாலிசியில் வரீங்க அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃப்ளோட்டர் பாலிசி வச்சுருக்கீங்க, ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா இமீடியட்டாக 0 to 91 days முன்னாடி நீங்கள் வந்து குழந்தைய வந்து இந்த பாலிசி முன்னாடி கொண்டு வந்துடணும். உங்களுக்கு கவர் வந்து 91 daysலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ண குழந்தை வந்து சேம் பாலிசியில் வந்து 30 years வரைக்கும் அவங்க வந்து ஒரு சைல்டாகவே வந்து கண்டினியூ பண்ணிட்டு போக முடியும். சேம் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு பிளாட்டினம்லேயும் அப்ளை ஆகும். பட் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஒரு அடல்ட்டாக வந்து என்ட்ரி ஆகிறதுக்கு 65. அதை தவிர மற்றதெல்லாம் உங்களுக்கு டிபெண்டன்ட் சைல்டாக வந்து என்ட்ரி ஆகிறது கண்டினியூ பண்ணுறதெல்லாம் சிமிலராக இருக்கும். அண்ட் யூனிக் செல்லிங் பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிவாபுப்பா 3.0லையும் 2.0 சில விஷயங்கள் காமனாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரியஷோர் ஃபார் அவர் அண்ட் ரியஷோர் ப்ளஸ், ரியஷோர் ப்ளஸ் ஆர் ரியஷோர் ஃபார் அவர், இது ரெண்டுமே வந்து சிமிலராக தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இது ஜெனரலாக வந்துட்டு இதை ரீஸ்டோர் ஆர் ரீஃபில் பெனிஃபிட் சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் இது ப்ராடக்ட் வந்து ரியஷோர் ப்ளஸ் அண்ட் ரியஷோர் ஃபார் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நார்மலாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து பார்ஷியலாக நீங்கள் வந்து கவர் யூஸ் பண்ணாலும் இல்லை ஃபுல்லாக யூஸ் பண்ணாலுமே உங்களோட பேசிக் கவர் ரீஃபில் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10 lakh ரூபி பாலிசி கவர் வச்சுருக்கிறீங்க, பேஸ் கவர். நீங்கள் வந்து அட்மிஷன் போயிட்டு டிஸ்சார்ஜ் ஆகும்போது நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபாயில் ஒரு 5 லட்ச ரூபாய் செலவு பண்ணுறீங்கன்னா அதை பார்ஷியலாக செலவு பண்ண தான் அர்த்தம். இல்லை 10 லட்சத்தையுமே செலவு பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக செலவு பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ரெண்டு கேசஸ்லையுமே நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆனோன்னா சேம் முன்னாடி இருந்த அந்த பேஸ் கவருக்கு அது ரீஃபில் ஆகிடும். 10 லட்ச ரூபாய் இன்னொரு வாட்டி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு அன்லிமிட்டட் டைம்ஸ் கொடுப்பாங்க. ஒரு இயரில் வந்து நீங்கள் எத்தனை வாட்டி அட்மிட் ஆகி டிஸ்சார்ஜ் ஆனாலுமே ரீஃபில் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக். ப்ளஸ் வந்து இந்த ரீஃபில் பண்ணுற அந்த கவர் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் சேம் டிசீஸ்க்கோ இல்லை மல்டிபிள் டிசீஸ்க்கோ, சில பேர் வந்துட்டு ஒரு ஹார்ட் டிசீஸ்க்காகவே ஒரே வருஷத்தில் மல்டிபிள் டைம்ஸ் அட்மிட் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி கேசஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு வாட்டி ஒரு ஆக்சிடென்ட்டுக்காக நீங்கள் அட்மிட் ஆகிக்கலாம், இன்னொரு வாட்டி இன்னொரு டைஃபாய்டு மாதிரி ஒரு ஃபீவருக்கு அட்மிட் ஆகிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிசீஸ்க்கு நீங்கள் அட்மிட் ஆனாலுமே நீங்கள் அந்த ரீஃபில் ஆன பேசிக் சம்மஷோட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து ரியஷோர் ப்ளஸ் அண்ட் ரியஷோர் ஃபார் எவர், ரெண்டுமே சேம் தான், நேம் மட்டும்தான் இந்த ப்ராடக்ட்ஸில் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும்.
அண்ட் முக்கியமாக வந்து யூனிக் செல்லிங் பாயிண்டாக இருக்கிறது லாக் த கிளாக் அப்படிங்கிற ஒரு பெனிஃபிட். அது வந்து ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ஃபீச்சராக நான் இந்த ப்ராடக்ட்ஸில் பார்க்குறேன். இது வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 25 வயசில் பாலிசிக்குள்ளாடி என்ட்ரி ஆகிறீங்க, ஒரு 10,000 ரூபாய் ப்ரீமியம் கட்டுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 50 வயசு வரைக்கும் ஹாஸ்பிட்டலைஸ் ஆக்கில் கிளைம் பண்ணலாம் அப்படின்னா சேம் அதே ப்ரீமியத்தில் நீங்கள் கண்டினியூ ஆகிட்டே இருப்பீங்க. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 50வது வயசுலேயே வந்துட்டு கிளைம் பண்ணுறீங்கன்னா 50வது வயசில் அந்த ஏஜ் ப்ராக்கெட்டில் உங்களுக்கு எந்த ப்ரீமியம் இருக்கோ அதை வந்து அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து நீங்கள் கட்டி அதுக்கப்புறமா அந்த ப்ராக்கெட் வைஸ் உங்களோட ப்ரீமியம் சேஞ்ச் ஆகி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ஃபீச்சராக நான் பார்க்குறேன். பூஸ்டர் ப்ளஸ் ஃபீச்சர் வந்து இந்த ரெண்டு ப்ராடக்ட்லேயுமே வந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு ஃபீச்சராக பார்க்குறேன். ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ வந்து நீங்கள் வச்சிருக்கிற பேஸ் சம் இன்ஷூர்டை யூஸ் பண்ணாமல் இருக்கிறீங்களா, அதை வந்து நீங்கள் ரினியூ பண்ணும்போது நெக்ஸ்ட் இயர் கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போகிற ஃபீச்சராக வந்து பூஸ்டர் ப்ளஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 10 lakh ரூபி பேஸ் சம் இன்ஷூர் வச்சுருக்கீங்க, ஃபஸ்ட் இயர்லேருந்து ஒரு 3 lakh ரூபி கிளைம் பண்ணியிருக்கீங்க, பேலன்ஸ் 7 lakh ரூபி இருக்குது. நீங்கள் செகண்ட் இயர் ப்ரீமியம் பே பண்ணும்போது அந்த 7 lakh ரூபியை கேரி ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது 2வது வருஷத்தில் உங்களோட ஓவரால் கவர் வந்து 17 lakhs ரூபி ஆகிடும். ஸோ இதான் வந்துட்டு இவங்க பூஸ்டர் ப்ளஸ் இந்த ஃபீச்சரை சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல அட்ராக்டிவான ஒரு ஃபீச்சர். இந்த ரெண்டு ப்ராடக்ட்லேயும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து ரீஅஷ்யூர் 2.0 பிளாட்டினம் வேரியண்ட்டில் உங்களுக்கு மேக்ஸிமம் 5 times கேரி ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். 3.0 மேக்ஸிமம் 10 times கேரி ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இதான் வந்து டிஃப்ரென்ஸ் பொறுத்த வரைக்கும். ரோட் ஆம்புலன்ஸ் பொறுத்த வரைக்கும் அப் டு சம் இன்ஷூர் ரெண்டு ப்ராடக்ட்லையும் உங்களுக்கு கவர் ஆகிடும். ஏர் ஆம்புலன்ஸ் வந்து 3.0 வந்து 5 lakh ரூபி பெர் ஹாஸ்பிட்டலைசேஷன் உங்களுக்கு கவர் ஆகிடுது. ரீஅஷ்யூர் 2.0 பிளாட்டினம் வேரியண்ட்டில் 2.5 lakh பெர் ஹாஸ்பிட்டலைசேஷன் கவர் ஆகிடுது. ரூம் ரெண்ட் லிமிட் வந்து ரெண்டு ப்ராடக்ட்லையுமே அப் டு சம் இன்ஷூர் கவர் ஆகிடும். ஐசியூ லிமிட் வந்து அப் டு சம் இன்ஷூர் ரெண்டு ப்ராடக்ட்லையும் கவர் ஆகிடும். ரீஅஷ்யூர் 3.0 உங்களுக்கு 2 hours ஹாஸ்பிட்டலைசேஷன் கவர் பண்ண கொடுக்குறாங்க. இந்த 2 hours ஹாஸ்பிட்டலைசேஷன் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒரு ஸ்மால் ஆக்சிடென்ட்டு, ஒரு போனில் கிராக் இருக்குது, ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுறீங்க, அது வந்து ஒரு 3-4 ஹவர்ஸ்க்குள்ளாடி ப்ரொசீஜர் முடிச்சு வெளில அனுப்பிடுவாங்க. இது வந்து பேசிக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கு கவர் கொடுக்காது. ஏன்னா 24 hours மேலே நீங்கள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகணும். பட் இந்த பர்டிகுலர் பாலிசி வந்து உங்களுக்கு கவர் கொடுக்கும். பட் இதில் எது கவர் ஆகாது அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இதே சேம் எக்ஸாம்பிளில் நம்ம ஹாஸ்பிட்டலைஸ் போகிறோம், ஏதாச்சும் ஒரு ஸ்கேன் எடுக்கிறாங்க, எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, அட் த எண்ட் ஆஃப் த டைமில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்கன்னா அந்த டைமில் இன்வெஸ்டிகேஷனுக்காக நீங்கள் எம்ஆர்ஐக்கோ இல்லை ஸ்கேனுக்கோ எக்ஸ்ரேக்கோ செலவு பண்ண காசு வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகாது. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஒரு டிசீஸ் டிடெக்ட் பண்ணி அதுக்கான சிகிச்சை அவங்க கொடுத்துருக்கணும். அப்போ வந்து இந்த 2 hours ப்ளஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். டொமிசிலரி பொறுத்த வரைக்கும் அப் டு சம் இன்ஷூர்டு ரெண்டு பாலிசிலையும் கவர் ஆகிடுது. டே கேர் ட்ரீட்மெண்ட் அப் டு சம் இன்ஷூர்டு ரெண்டு பாலிசிலையும் கவர் ஆகிடுது. மாடர்ன் ட்ரீட்மெண்ட் அண்ட் ரொபோட்டிக் சர்ஜரி உங்களுக்கு அப் டு சம் இன்ஷூர் ரெண்டு ப்ராடக்ட்லையும் கவர் ஆகிடுது. நோ கிளைம் போனஸை பொறுத்த வரைக்கும் பூஸ்டர் ப்ளஸ் வந்து ரெண்டு ப்ராடக்ட்லையும் இருக்குது. நான் பூஸ்டர் ப்ளஸை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். ஸோ அதே தான் உங்களுக்கு இது டிஃப்ரென்ஸோட இங்கே ஒர்க் ஆகும். ரீஃபில் அண்ட் ரீசார்ஜ் ஆப்ஷன் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். ரீஅஷ்யூர் ஃபார்எவர் பிளாக் வேரியண்ட்டில், ரீஅஷ்யூர் ப்ளஸ் வந்து பிளாட்டினம் வேரியண்ட்டில். ஸோ இது வந்து ரெண்டுமே சேம் தான். இந்த ரெண்டு ப்ராடக்ட்லையும் இந்த ஃபீச்சர் உங்களுக்கு இருக்குது. ஓபிடி பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ப்ராடக்ட்லையும் உங்களுக்கு கிடையாது. தேவைன்னா நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ரைடராக சூஸ் பண்ணிக்கலாம். டென்டல் வந்து இன்சூரன்ஸ் ஆக்சிடென்ட்ஸ் மட்டும் தான் கவர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஓபிடியாக ஒரு டாக்டரை பார்த்து உங்களுக்கு ஒரு ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு கவர் ஆகாது. பட் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு ஒரு இன்ஜுரி வருது, அந்த டைமில் டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணி உங்களுக்கு டென்டல் ட்ரீட்மெண்ட் நடந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் பொறுத்த வரைக்கும் 60 and 180 days வந்து அப் டு சம் இன்ஷூர்ட் ரெண்டு ப்ராடக்ட்லையும் உங்களுக்கு கவர் ஆகிடும். கன்சூமபிள்ஸ் வந்து ரெண்டு ப்ராடக்ட்லையுமே இன்பில்ட்டான ஃபீச்சர் கிடையாது. எக்ஸ்ட்ரா ரைடர் நீங்கள் எடுத்துக்கணும். கண்டிப்பாக நான் வந்து ஆட் பண்ணுறதுக்காக சஜஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா 5 to 15% வந்து டிபெண்டிங் ஆன் த சிட்டி அண்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் உங்களோட பில்லில் வந்து இந்த கன்சூமபிள்ஸுக்கான அந்த குவான்டிட்டி வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கன்சூமபிள்ஸ் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. மெட்டர்னிட்டி கவர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ப்ராடக்ட்லையும் கிடையாது. ஆனுவல் ஹெல்த் செக்அப் வந்து ரெண்டு ப்ராடக்ட்லையும் உங்களுக்கு இன்பில்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ரெண்டு ப்ராடக்ட் இருக்கிற யூஸ்ஃபுல்லான ரைடர்ஸ் பற்றி பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து 3.0 பிளாக் வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் வந்து உங்களுக்கு டே 1 பண்ணுற மாதிரி ஸ்பெசிஃபிக் இல்னஸுக்கு அவங்க பண்ண முடியும். ஸோ அந்த ரைடர் உங்களுக்கு தேவைப்படுறவங்க எடுத்துக்கலாம். அண்ட் ஸ்பெசிஃபிக் டிசீஸில் ஸ்லோ க்ரோயிங் டிசீஸ் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஜெனரலாக வந்து உங்களுக்கு 2 year வெயிட்டிங் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வெரிகோஸ், கிட்னி ஸ்டோன், அந்த மாதிரி உங்கள் எமர்ஜென்சி இல்லாத டிசீஸ் வந்து 2 years ஜெனரலாகவே வெயிட்டிங் பீரியட் வந்துடும். ஸோ அந்த வெயிட்டிங் பீரியடை 2 yearsலேருந்து 1 year கம்மி பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. ஸோ அது வந்து தேவைப்படுறவங்க எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருக்குது, ஸோ அதுக்கு வந்து ஜெனரலாக 3 year வெயிட்டிங் பீரியட் போடுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து 2 year-ஆவோ 1 year-ஆவோ கம்மி பண்ண முடியும் இந்த ரைடர் சூஸ் பண்ணுறது மூலமாக. ஸோ எந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ரீஅஷ்யூர் 3.0 பிளாக்ல இருக்குது. ஸோ நிபாபுபா ரீஅஷ்யூர் 2.0 பொறுத்த வரைக்கும் வந்து டிசீஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு ஒரு ரைடர் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து இந்த டே 1 ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் தான். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கான இல்னஸ், டயபெட்டிக்ஸ், ஹைப்பர் டென்ஷன், ஆஸ்துமா, தைராய்டு டிசார்டர்ஸ், ஸோ இந்த 4க்குமே வந்து உங்களுக்கு டே 1
கவர் வந்து இவங்க கொடுக்குறாங்க டிசீஸ் மேனேஜ்மெண்ட் மூலமாக. ஸோ இது வந்து தேவைப்படுறவங்க எடுத்துக்கலாம். ஸ்பெசிஃபிக் டிசீஸ் வெயிட்டிங் பீரியடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 இயர்ஸ், நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, 2 to 1 இயர் கம்மி பண்ணுறதுக்காக 3.0 பிளாக்ல இருக்கிற மாதிரி சேம் ரைடர் வந்து 2.0ல இருக்குது. அதையும் தேவைப்படுறவங்க எடுத்துக்கலாம். அண்ட் ப்ரீமியம்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து 2 எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஹஸ்பண்ட் 33 இயர்ஸ் ஓல்டு, ஒய்ஃப் 29 இயர்ஸ் ஓல்டு, கிட் 3 இயர்ஸ் ஓல்டு. செகண்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஹஸ்பண்ட் 63 இயர்ஸ் ஓல்டு, ஒய்ஃப் வந்து 58 இயர்ஸ் ஓல்டு. ஸோ ரெண்டாவது எக்ஸாம்பிளில் கொஞ்சம் சீனியர் சிட்டிசன்ஸ் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து 10 lakh ரூபி ஃப்ளோட்டர் பாலிசிக்கான ப்ரீமியம் வந்து ரீஅஷ்யூர்ட் 3.0க்கு 19,549 ருபீஸ் வருது. அண்ட் அதே ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு 2.0வில் வந்து உங்களுக்கு 16,722 ருபீஸ் வருது. செகண்ட் எக்ஸாம்பிள் நம்ம சீனியர் சிட்டிசன் பார்த்தோம்ல, ஸோ அவங்களுக்கான ப்ரீமியம் வந்து ரீஅஷ்யூர்ட் 3.0 பிளாக் வேரியண்ட்டில் வந்து 72,770 ருபீஸ் வருது. அண்ட் ரீஅஷ்யூர்ட் 2.0 பிளாட்டினம் வேரியண்ட்டில் உங்களுக்கு 45,527 ருபீஸ் வருது. ஸோ இதான் வந்து ப்ரீமியம்ஸ் பொறுத்த வரைக்கும். நான் இந்த 2 எக்ஸாம்பிள்ஸுக்குமே வந்து கன்சூமல்ஸ் ஆட் பண்ணி தான் கொட்டேஷன் எடுத்திருக்கிறேன். ஸோ சேஃப்கார்ட் ப்ளஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த 2 எக்ஸாம்பிள்ஸுக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவாக ஒரு ஐடியா கிடச்சிக்கும் நம்புறேன் ப்ரீமியம்ஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து வேர்டிக்ட்டுக்கு வந்துடலாம். ஸோ இந்த 2 ப்ராடக்ட்ஸையும் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். பெரிய டிஃப்ரென்சஸ் நான் இருக்கிறதா நான் பார்க்கல, எக்ஸப்ட் வந்து அன்லிமிட்டெட் கவர். ஸோ பிளாக்ல வந்துட்டு உங்களுக்கு அன்லிமிட்டெட் கவர் இருக்குது. பட் அதுக்காக நீங்கள் கொடுக்குற ப்ரீமியம் கண்டிப்பாக அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் ப்ரீமியம்ஸ் பார்க்கும்போது தெரியும். ஸோ நீங்கள் வந்து அந்த அன்லிமிட்டெட் ப்ரீமியம் எதிர்பார்க்குறீங்க, அந்த ஃபீச்சர் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து ரீஅஷ்யூர்ட் 3.0 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் கொடுத்து நீங்கள் போகலாம். பட் நீங்கள் ப்ரீமியம் சென்சிட்டிவாக இருக்கிறீங்க, ஒரு கரெக்டான ஒரு ப்ரீமியம் பே பண்ணணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரீஅஷ்யூர்ட் 2.0 பிளாட்டினம் வேரியண்ட் அப்படிங்கிறது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ பிளாட்டினம் வேரியண்ட்டே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததை நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ரிசர்ச் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நன்றி, வணக்கம்.